Hello friends, welcome to Eisenberg Trading Community. Today நம்ம என்ன பார்க்க போறோம்னா தீபக் நைட்ரேட். ஆக்சுவலாக 1 வீக்காக எனக்கு ஹெல்த் இஷ்யூ அதனால தான் சரியாக வீடியோஸ் போட முடியல. இனிமேட் ரெகுலராக அப்டேட் ஆகும் வீடியோஸு. ஸோ நம்ம இன்னைக்கு பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா தீபக் நைட்ரேட்டு ஃபண்டாஸ்டிக் பிரேக் அவுட்டு. இந்த ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக லிஸ்ட் ஆனது பார்த்தீங்கன்னா 2010லேருந்து லிஸ்ட் ஆகி ஒரு கிராஜுவல் அப் ட்ரெண்டாக அப்படியே போயிட்டே இருந்தது. அப்புறம் நல்ல ஒரு ரேலி கொடுத்துருக்கு பாருங்க. எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குன்னா ஆக்சுவலாக 189 ருபீஸ்லேருந்து டூ 189 ருபீஸ்லேருந்து 2556 கிட்ட போயிருக்கு. அதாவது 1500 ருபீஸ் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஆக்சுவலாக எவ்வளோன்னா ஒரு 1000 டேஸ் 3 இயர்ஸில் ஒரு 1500 கிட்ட ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இப்போ இந்த ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பாருங்க ஒரு நல்ல ஒரு கன்சாலிடேஷன் போயிட்டு நல்ல ஒரு கன்சாலிடேஷன் ஆயிட்டு அகைன் மறுபடியும் மேலே பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ அப்போ பிரேக் அவுட் ஆகுனா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த கன்சாலிடேஷன் டேஸ் பார்த்தீங்கன்னா சாரி ஒரு நிமிஷம். ஆக்சுவலாக கிட்ட 550 டேஸ் 1.5 வருஷம் கழிச்சு மறுபடியும் அது பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ இப்போ இந்த பிரேக் அவுட்டு நான் ஃபஸ்ட்டே வீக்லி டைம் ஃப்ரேம்லேயே பார்த்து கொடுத்துருக்கலாம். பட் ஏன்னா நான் இப்போ ஏன் கொடுக்குறேன்னா ஆக்சுவலாக இதுதான் இதோட ப்ரீவியஸ் ஹை 3011. இந்த ப்ரீவியஸ் ஹையை பிரேக் ஆயிருக்கு. ஏன்னா இந்த ஆக்சுவலாக இங்கே ஒரு நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்திருக்கு பாருங்க. இந்த இடத்துல இருந்து ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷர் விற்குது. ஸோ இதை நான் ஏன் இது பண்ணேன்னா இந்த ஹையை பிரேக் ஆனிச்சுன்னா இன்னும் உங்களுக்கு நல்ல அக்யூரேசி இன்னும் மேலே போக கன்ஃபர்மேஷன் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் இதை நான் கன்சிடர் பண்ணி கொடுக்குறேன். நல்ல ஒரு இது இருக்கு. இதில் ஒரு சினாரியோ என்னன்னா ஒன்று இங்கிருந்து இப்படியே போயிட்டு போகலாம். இல்லை அப்படின்னா ஆக்சுவலாக இங்கே டவுன் கீழே வரலாம். நான் என்ன சொல்றேன்னா இந்த இடத்த இப்போ ஒரு 100 குவான்டிட்டிஸ் வாங்குறேன் அப்படின்னு ஒரு பிளான் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு ஸ்டாக்கு இந்த இடத்துல ஒரு 50 வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு வெயிட் பண்ணுங்க மார்க்கெட்டு. இன்கேஸ் கீழே இங்கே வந்துச்சு அப்படின்னா ஒரு 500 பாயிண்ட்ஸ் 500 பாயிண்ட்ஸுங்கிறது சும்மா ஒரு ஒரு 5%. அந்த 5% கீழே வந்துச்சுன்னா மறுபடியும் இந்த இடத்துல ஒரு 50 குவான்டிட்டியை வாங்கி ஆவரேஜ் பண்ணி போங்க. மறுபடியும் மார்க்கெட்டிங் கீழே கீழே இங்கே வந்துட்டு இப்படி கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில்னால மோஸ்ட்லி கீழே விட மாட்டாங்க. இங்கேயே ஒரு கன்சாலிடேஷன் மாதிரி ஃபார்ம் ஆகி ஒரு 2 3 4 டேஸில் கன்சாலிடேஷன் மாதிரி ஆக்சுவலாக டேல காமிக்கிறேன் பாருங்க. டேல பாருங்க ஆக்சுவலாக இங்கேயே ஒரு கன்சாலிடேஷன் ஆகுது. இப்போ இந்த ரேஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு கன்சாலிடேஷன் ரேஞ்சில் இருக்கு. இங்கே ஒரு கன்சாலிடேஷன் ஆகும். இங்கே பிரேக் ஆச்சு டவுன் சைடில் இங்கே பாருங்க ஆல்ரெடி பிரேக் ஆச்சு. பட் நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா மேலே வச்சுட்டாங்க. இப்போ இந்த நெக்ஸ்ட் டே மேலே வைக்காம மறுபடியும் இங்கேயே ஒரு ரெட் கேன் கேண்டுச்சுன்னா கண்டிப்பாக கீழே வந்திருக்கும். ஸோ கீழே வரப்ப நம்ம இந்த ரேஞ்சில் என்ன ரேஞ்சு சொல்கிறேன்னா இந்த ரேஞ்சில் வந்தால் மறுபடியும் கீழே வந்தால் எடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா வெயிட் இங்கே வாங்கிக்கோங்க. இப்போ நல்ல புல்லிஷ்ல கண்டிப்பாக இன்னும் மேலே தான் போவோம். திருப்பி இங்கே வாங்கிட்டு இந்த கன்சல்டேஷன் வாங்க. இங்கே பிரேக் ஆகுதான் பாருங்க 3150 அந்த இது பிரேக் ஆச்சுன்னா அகைன் இந்த மாதிரி நல்ல ஒரு மூவ் கொடுக்கும். மினிமம் 5% கொடுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தடில் லாங் டேர்முக்கு ரேலி பார்த்தீங்கன்னா இதுதான் டார்கெட் சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பெனட் ஃபிளாக் பிரேக் அவுட்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ டார்கெட்டு 4000 கிட்ட ரீச் ஆயிடுச்சுன்னா இங்கே நீங்கள் டார்கெட் வைக்கலாம். அப்போது நீங்கள் ஒரு இது போட்டுக்கோங்க. நம்ம இங்கே என்ட்ரி எடுக்கிறோம். இங்கிருந்து 36% 36% இது ஒரு லாங் டேர்முக்கு நான் சொல்கிறேன். மந்த்லி டைம் ஃப்ரேமில் சொல்கிறேன். பொறுமையாக தான் ஏறும்.
ஒரு 6 மந்த்ஸ் கூட ஆகலாம். பட் நம்ம என்ன பண்ணா 36% நீங்க ஃபுல்லா பிடிக்கணும்னா வெயிட் பண்ணி எடுக்கணும். இப்போ ஷார்ட் டேர்ம்ல நல்ல இப்போ புல்லிஷ்ல இருக்கிறதுனால நல்ல ஒரு மொமெண்டம் இருக்கிறதுனால இங்கிருந்து 5 to 10% நீங்க ப்ராஃபிட் ஈஸியா புக் பண்ணிட்டு போகலாம். இதுதான் இன்னைக்கு இந்த ஸ்டாக் நீங்க வாட்ச் லிஸ்ட் போடுங்க. அதே மாதிரி நான் நிறைய ஸ்டாக்ஸ் இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய போடுறேன். மல்டி இயர் பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் அந்த மாதிரி சொல்லிட்டு. ஸோ அந்த ஸ்டாக்ஸ்லாம் வாட்ச் லிஸ்ட்ல போட்டு எப்படி மூவ்மெண்ட் கொடுக்குதுன்றத பாருங்க. அது எப்படின்னா இப்போ நான் ஒரு நான் வீடியோஸ் போட்ட ஸ்டாக்ஸ் எல்லாமே என்ட்ரி எடுத்துருக்கேன். ஸோ அந்த என்ட்ரி எடுத்து இப்போ நம்ம வந்து ஸ்டாக்ஸ் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்குன்றத என்னோட போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு காமிக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். அது இல்லாமல் மார்க்கெட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் செல்லிங்கில் இருக்கு. பட் செல்லிங்கில் இருந்தாலுமே நம்ம ஸ்டாக் எடுக்கிற ஸ்டாக்ஸ்லாம் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு, அதுவும் டவுனில் போகுதா இல்லை அப்பில் போகுதா இல்லை எப்படி என்னன்றதை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் சொல்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். ஓகே, இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, 4 பேர்த்துக்கு சொல்லுங்க. என்னோட எஃபோர்ட்டை கொஞ்சம் என்னுடைய எஃபோர்ட்டை வந்து கொஞ்சம் 4 பேருக்கு சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க சேனலை. ஓகே, தேங்க்யூ.